الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد وصينا الذين أوتوا الكتاب من قبلكم وإياكم أن اتقوا الله صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் திருநாமம் போற்றி துவங்குவோமாக. அல்லாஹு தஆலாவின் அன்பும் அருளும் அவனுடைய சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய உலகில் உண்டான முஃமின்கள் முஸ்லீம்கள் இந்த ஜும்மாவிலே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் உண்டாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தன் திருமறையின் வாயிலாக சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆயத்துகளின் வழியாக நிறைய சட்டங்களையும் அறிவிப்புகளையும் மனித வாழ்க்கையின் நலனுக்காக வேண்டி உண்டான பதிவுகளையும் அல்லாஹு தஆலா திருமறை முழுக்க இந்த மனித சமுதாயத்திற்கு தேவையான அனைத்து வலியுறுத்தல்களையும் சொல்லுகின்றார். அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த சட்டங்கள் அறிவிப்புகள் இவைகளுக்கு மத்தியிலே நாம் இன்று பார்க்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான அல்லாஹுவின் அறிவிப்பு என்ன என்பதை குறித்து தான் பார்க்க இருக்கின்றோம். விசேஷமான முறையிலே மிக நாசூக்கான முறையிலே அதே நேரத்தில் மிக அழுத்தம் காட்டி அல்லாஹு தஆலா நம் மனதிலே பதியக்கூடிய வகையில் ஒரு செய்தியை அல்லாஹ் திருமறையில் பதிய செய்கின்றான். மிக வித்தியாசமான முறையிலே அந்த செய்தியை திருக்குர்ஆனுடைய சூரா அன்-நிசா என்ற சூறாவின் 131வது திருவசனத்தின் இடையிலே சொல்லப்பட்ட ஒரு செய்தி. அதில் அல்லாஹு தஆலா சொல்ல வருவது, நாம் உங்களுக்கும் சரி உங்களுக்கு முன் வந்த எல்லா நபிமார்களுக்கும் வேதம் வழங்கப்பட்ட எல்லா உம்மத்தினர்களுக்கும் மிக முக்கியமான சொன்ன அவர்கள் கடைபிடிக்கும்படியாக சொன்ன ஒரு செய்தி என்ன தெரியுமா என்பது போன்று சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகின்றான், நாம் அந்த ஒரு செய்தியை அவர்களுக்கெல்லாம் ஒரு வசியத்தாக சொன்னோம்ங்கிறான். வசியத்தாக நாம் சொன்ன செய்தி என்ன என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு ஒரு செய்தியை கூறுகின்றான். வசியத் என்ற வார்த்தை அந்த ஆயத்தில் உபயோகிக்கப்படுகின்றது. வலகது வஸ்ஸைனல்லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்ற உம்மத்தினர்கள் வேதம் வழங்கப்பட்டவர்களுக்கெல்லாம் வசியத்தாக நாம் சொன்னது, உங்களுக்கும் நாம் வசியத்தாக சொல்லுவது இதைத்தான் என்பதாக சொல்லலாம். என்ன செய்தியை சொன்னான் என்பதை நாம் பார்க்கும் முன்பாக வசியத் என்றால் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். வசியத் என்றால் நிறைய பேர்களுக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். வசியத் என்ற வார்த்தையை தமிழிலே இஸ்லாம் அல்லாதவர்களுடைய முறையின் பிரகாரம் அதை நாம் பகிர்ந்து பார்க்கும் பொழுது மரண சாசனம் என்று சொல்லுவாங்க, உயில் என்பதாக சொல்லப்படும். அப்போ ஒரு மனிதர்
என்னுடைய சொத்துகளிலே இன்னது எனக்கு பிறகு இது இந்த வீடு நிலம் அல்லது இந்த பொருள் இவர்களுக்கு சேர வேண்டும் என்பதாக ஒரு சாசனம் எழுதுவது, உயில் எழுதுவது, அதை அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அவர்களுக்கு சென்று சேர்ப்பது, இதை சாசனம் என்றும் உயில் என்பதாகவும் சொல்லுவாங்க. இது எழுத்து வடிவத்தில் இருக்கும். இன்னொன்று வசியத். வசியத் என்று சொன்னால் இறந்து போகக்கூடிய மனிதர் தன்னுடைய அந்திய நேரத்திலே தங்களுடைய வாரிசுதாரர்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்திகள். என்ன சொல்லுவார்? என்னுடைய சொத்து பத்தில் இருந்து இன்னாருக்கு இவ்வளவு எடுத்துக்கங்க. அதாவது பொதுவாக யாருக்கு எவ்வளவு என்பது மார்க்கம் விதிச்சாச்சு, கட்டளை இட்டாச்சு. ஏன் இதை சொல்கிறாங்க வசியத்துன்னு சொன்னால், இதையும் மீறி பொது தொண்டுக்காக வேண்டி, மதரசாவுக்காக வேண்டி, மஸ்ஜிதிற்காக வேண்டி, இந்த பொது நலத்துக்காக வேண்டி இவ்வளவு சொத்துக்களை இடத்த நீங்கள் அவங்களுக்கு அதை கொடுத்துருங்க அல்லாவுக்காக வேண்டி என்பதாக தங்களுடைய வாரிசுதாரர்களுக்கு வசியத்து செய்வது. வாரிசுதாரர்களுக்கு வசியத்து செய்வது. இதனுடைய உள் சட்டம் நிறையா இருக்குது. வசியத்து எவ்வளவு செய்யணும், எவ்வளவு செஞ்சால் கூடும் என்பதாக. வசியத்து செய்யும் பொழுதே இந்த மௌனம்லாம் சரியாக கவனிக்கலை, இது யாருக்கும் போய் சேரக்கூடாது, மொத்த பங்கையும் கூடி மதரசா கொடுத்துருங்க, பள்ளிவாசலுக்கு கொடுத்துருங்க, இந்நேரத்தில் கொடுங்க என்பதாக சொன்னால் செல்லாது. ஏன்னு கேட்டால் வசியத் என்பது அவருடைய மொத்த சொத்தில இருந்து 1/3 அதுக்குள்ளே இருந்தால் தான் கொண்டு கொடுக்க முடியும். அதிகமான எல்லா பங்கும் அங்கே கொடுத்துரு என்பதாக சொன்னாலோ அது 1/3 கொடுத்து விட்டு மிச்சதை இவங்க வாரிசுதாரர்களுக்கு தான் போய் சேரும். இது உள்ள உண்டான சட்டம் இது. ஆக வசியத் என்று சொன்னால் என்ன? ஒரு முஃமின் அவருடைய அந்த அந்திய நேரத்திலே தன்னுடைய குற்றங்களை எல்லாம் நினச்சி பார்க்குறார். எவ்வளவோ கடமைகளை நம்ம தவற விட்டுருக்குறோம், எவ்வளவோ நம்ம செய்யலை, நம்மளுக்கு எல்லாம் நிறையா கொடுத்தான், இப்போ தொழுக முடியாது, பாவமன்னிப்பு கேட்க முடியாது, ஒன்றும் செய்யறதுக்கு வழி இல்லை, இனிமேல் இந்த வியாதி என்னை விட்டு போகாது, எனக்கு முடியக்கூடிய காலம் வந்துருச்சு என்று வரும் பொழுது அப்போது ஒரு வசியத்து செய்கிறார். அதை அல்லாஹும் விரும்புகிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புகிறாங்க. வசியத்து செய்வது எந்த அளவுக்கு சிறப்புன்னு சொன்னால், பெருமானார் சொல்கிறாங்க, மன் மாத்த அலா வசியத்தின் மாத்த அலா சுன்னத்தின் வ சபீலின். யார் ஒருவர் தன்னுடைய சொத்து பத்துகளிலே இருந்து பொது சேவைக்காக, மஸ்ஜிதிற்காக, மதரசாவிற்காக வேண்டி சொத்துக்களை தானமாக தர்மமாக வசியத் செய்துவிட்டு வஃபாத் ஆகுவாரோ அவர் சுன்னத்தின் பிரகாரம், மார்க்க வழிமுறை பிரகாரம் மௌத்தாகுகின்றார். ஃபீ சபீலில்லாஹி, அல்லாஹ்வுடைய வழியில் மௌத்தா போகிறார். வமாத்த அலா தகன் வ ஷஹாதத்தன், தக்வாவோடும் ஷஹாதத்தை பெற்ற நிறைய வஃபாத்தாகுகின்றார். வகான மஃபூரன், பாவம் மன்னிக்கப்பட்டவராக மௌத்தா போகிறார். யாருங்க? வசியத்து செய்தவர். அப்போ வசியத் என்பது மரண வாக்குமூலம்னு கூட சொல்லலாம். அந்த நேரத்தில் தர்மத்தை வசியத்து செய்வது என்பது மார்க்கத்தில் உண்டான ஒரு முக்கியமான அம்சம். அப்படி செய்யப்பட்ட அந்த வசியத்தை வாரிசுதாரர்கள் நிறைவேற்றுவது மிக மிக முக்கியமான கடமை. அவங்க பேரில் மிக முக்கியமான கடமை. எந்த அளவு கடமை அதையும் அல்லாஹ் சொல்கிறான். உங்களுடைய வாரிசு சொத்துக்களை இறந்தவர்கள் என்பது நீங்கள் பங்கு போட்டு கொள்ளும் பொழுது எப்போ பங்கு போடணும் தெரியுமா? மிம்பதி வசியத்தின் யூசி பிஹா அவுதைனின். அவர் கடனை அடைக்கணும். முதல்ல கடனை வாங்கி வச்சுட்டு பாரு, ஊறப்பட்ட கடன் சொத்து இருக்கும், அது கடனுக்கு தான் சரியாக இருக்குன்னா கடனை கொடுத்துட வேண்டியது தான். அப்போது கடன் போக வசியத்து போக மிச்சத்தை தான் பங்கு போட்டுக்கணும். அப்போ கடன் ஃபஸ்ட்டு, வசியத்து ரெண்டாவது. அப்போ கடனும் வசியத்தும் ஒன்று. அப்போது ஒரு மௌத்தாவுடைய கடனை அடைக்கிறது எவ்வளவு ஃபர்லோ, எவ்வளவு முக்கியமோ அதே போன்று வசியத்தையும் அவர்கள் நிறைவேற்றி ஆக வேண்டும். அப்போ வசியத் என்பது எதுக்கு சொல்ல வரோம்னு கேட்டால், அவ்வளோ முக்கியமான பாயிண்ட், அது நிறைவேற்றியே தீர வேண்டும் என்பது. அதனால தான்
அந்த வசியத்துங்கிற அந்த வார்த்தையை உபயோகித்ததின் காரணமாக இந்த மார்க்கமும் ஹதீஸும் வசியத்தை அதிகப்படியாக வலியுறுத்துவதன் காரணமாக இஸ்லாமிய வசதி படைத்த செல்வந்தர்கள் தங்கள் சொத்துக்களிலே இருந்து ஒரு பகுதியை மஸ்ஜிதிற்கோ மதரசாவிற்கோ வசியத்து செய்வது, அதை வக்ஃபாக கொடுப்பது என்பது ஒரு பாரம்பரிய பழக்கம். அது இன்றைய வக்ஃப் சொத்துகள்னு சொல்கிறோம் இல்லையா, இது எங்கேருந்து வந்துச்சுங்க? சில சொத்துகள் இருக்குது, நவாபுகளுடைய நவாபுகள் கொடுத்த அந்த வக்ஃப் சொத்து தனியாக இருக்குது. அது சொல்லுவாங்க, சட்டமன்றம் அது இப்போ வக்ஃபில் இருக்குது, இந்த குளம் வக்ஃபில் இருக்குது, இந்த கோயில் வக்ஃபில் இருக்குது, அப்படிலாம் சொல்கிறது உண்டு. அதுவெல்லாம் ஒரு புறம் இருக்க, கிராமங்கள் இந்த பக்கத்தில் போனீங்கன்னு சொன்னாக்கா சின்ன சின்ன கிராமங்கள், இஸ்லாமியர்கள் கூட்டாக வாழக்கூடிய கிராமங்களில் அந்த நவாபுகள் காலத்தில் அந்த ஊரே இருந்திருக்காது, முஸ்லீம்கள் அங்கே இருந்திருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில் முஸ்லாத்தில் மக்கள் அதிகமாக ஆகி மஸ்ஜிதுகள் உருவாகி இன்றைக்கி பல ஊர்கள் பல கிராமங்களில் ஊறப்பட்ட சொத்து மஸ்ஜிதுகளுக்கு இருக்குது. இல்லை எங்கேருந்து வந்துச்சு? நவாப் கொடுத்தது அல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி செல்வந்தர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொத்துக்களை பங்கு போடும் பொழுதும் வசியத்தாக சொல்லிவிட்டு சென்றவைகள், அவைகள் தான் வக்ஃபுகளாக இருக்குகின்றன. அனைத்தும் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த சொத்துக்கள் எல்லாம் ஆவணப்படுத்தப்பட்டு இருக்குகின்றது. இதை இன்றைக்கி என்ன செய்கிறான், இந்த வக்ஃப் சொத்து என்பது இதில் போய் கை வச்சிட வேண்டியது. இஸ்லாமிய எல்லா சட்டங்களிலும் கை வச்ச மாதிரி அந்த வக்ஃபுகளை நம்ம அதை எப்படியாவது நம்ம பக்கம் ஆக்கி நம்ம எல்லா சொத்துக்களையும் கார்பரேட்டுகளுக்கெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துட்டோம்னு சொன்னால் நம்மளுக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஏர்போர்ட்டை கொடுத்துட்டோம், அதை கொடுத்தோம், இதை கொடுத்தோம், எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ முஸ்லீம்களுடைய சொத்துக்களையும் வாங்கி கொடுக்கறதுக்காக வேண்டி அதுக்கு ஆதாரங்களையும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இந்த வக்ஃபுடைய சொத்துகள் என்பது இந்தியாவில் மிலிட்ரிகிட்ட இருக்கிற சொத்தை விட அதிகமாக இருக்குது, ரயில்வேகிட்ட இருக்கிறத விட அதிகமாக இருக்குது, அல்லது அந்த அளவுக்கு இருக்குது என்பதாகவெல்லாம் சொல்கிறாங்க. உண்மையான கணக்கு பார்க்கப்படுமையானால் ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த வக்ஃப் சொத்துகள் அனைத்துமே அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி, ஒரு 10 சென்ட்டாக 5 சென்ட்டாக இருந்தாலும் கூட அவைகள் அனைத்தும் ஆவணப்படுத்தப்பட்டது. சும்மா காற்று சேர்த்து வைக்கல, எல்லாம் ரெக்கார்டோடு இருக்குது. அதனால் அவனுக்கு கணக்கில் தெரியுது. அதே நேரத்தில் இவர்களுக்குண்டான வழிபாட்டு தலங்கள் வச்சுருக்கிறாங்க இல்லையா, அதில் உண்டான எந்த சொத்துக்களும் ஆவணத்தில் இல்லை. அவங்களுடைய கசானாக்களை திறந்து பார்த்தோம்னு சொன்னால் கேரளாவில் ஒவ்வொரு வழிபாட்டு அவங்களுடைய தலங்களில் ஒன்றுலேயும் பல லட்சம் கோடிகளுக்கு நகைகள் இருக்கின்றன. அதெல்லாம் கணக்கில் வரல, அது ஆவணப்படுத்தப்படவில்லை. தினந்தோறும் பல கோடிகள் குவிந்து கொண்டே இருக்குகின்றன. ஆந்திராவெல்லாம் பெரிய பெரிய அந்த அவங்களுடைய வணக்க ஸ்தலங்களில் பார்த்தோம்னு சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் பல கோடிகள் குமிகின்றன. அதையெல்லாம் இதை விட பரமன் கிடையாது. அதையெல்லாம் கணக்கில் எடுக்கலை, அதையெல்லாம் அவங்க பார்க்கல. முஸ்லீம்கள்கிட்ட பிடிங்க ஆட்டையும் போட்டுடணும், அதை பங்கு போட்டுடணும் என்பதற்காக வேண்டி என்று தான் இந்த வக்ஃபில் கை வைக்கப்பட்ட சூழ்நிலையை பார்க்குறோம். நேற்று எல்லாம் இப்போ நடந்து கொண்டு தாக்கல் செஞ்சுக்கிறதுலாம் பார்க்குறோம். எல்லாம் பாதுகாக்க வேண்டும். இஸ்லாமிய சொத்துக்கள் என்ன நோக்கத்திற்காக வேண்டி தங்களுடைய மரண சாசனமாக வசியத்தாக எழுதி வைத்து விட்டு சென்றார்களோ அல்லாஹ் அதை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கையில் கொடுத்துட்டாங்க. அது அல்லாஹ் பொறுப்பாளியாக இருந்து அதை பாதுகாக்க வேண்டும் என்பதாக நமது ஜும்மா சார்பாக உங்கள் சார்பாக நான் அதை கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ் ஆமீனாக்குவானாக. ஹைர். இப்போது என்ன விஷயம்னு சொன்னால் வசியத் என்பது, அப்போ அல்லாஹ் சொல்கிறேன் நானும் உங்களுக்கு வசியத்து செய்கிறேங்கிறான். எப்படி மனிதர்கள் வசியத்து செய்தால் நிறைவேற்றியே தீரணும் கடமை அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த வசியத்தை அல்லாவும் நானும் உங்களுக்கு வசியத்து பண்ணுறேங்கிறான். என்னத்தை வசியத்து செய்கிறான் தெரியுமா? உங்களுக்கும் சரி, உங்களுக்கு முன் சென்ற வேதம் வழங்கப்பட்ட எல்லா உம்மத்மார்களுக்கும் நாம் என்ன வசியத்தா சொன்னோம் தெரியுமா? வசியத்துனா நிறைவேற்றி ஆக வேண்டும். வசியத்து மாதிரி சொல்கிறான். கடைசியில் நம்ம தந்தை கடைசி நேரத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு மௌத்தா போகிறாருன்னு சொன்னால் காலமெல்லாம் சொல்லுவோமா இல்லையா? எங்கள் பாபா மௌத்தா போகும்போது இதை சொல்லிட்டு போனாங்க, மனசில் நிற்கும். எங்கள் அம்மா சொல்லிட்டு போனாங்க, அதை நான் செஞ்சே ஆகணும், செய்கிறோம் நம்ம.
அது வசியத்தாக எடுத்துக்கும் பொழுது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போமோ அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா நமக்கு உங்களுக்கு வசியத்தாக சொல்கிறோம்ப்பா, இதை நீங்கள் கடைப்பிடிங்க என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அனித்தகுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீங்கள் உள்ளச்சம் உள்ளவர்களாக இருங்க. அல்லாஹு தாலாவை உள்ளால் உள்ளபடி தக்வா செய்யக்கூடிய உள்ளச்சம் கொண்டவர்களாக இருங்க. சும்மா பேருக்கு அல்லாஹ்வுக்கு பயப்படுறேன், நான் அல்லாஹ்வுக்கு தொழுகிறேன், அல்லாஹ்வுக்கு நான் நோன்பு வச்சேன் என்பதாக சொல்லி உங்களுடைய உள்ளம் அச்சப்படாமல் உங்களுடைய வெளிரங்கம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுது என்பது போன்று இருக்குது இல்லையா? அப்படியெல்லாம் வேண்டாம். உள்ளம் பருவமாக சேர்ந்து அல்லாஹ்வுக்கு முழுமையாக நீங்கள் கட்டுப்படுங்கன்னு சொல்கிறேன். அப்போது தக்குவாவே உங்களுக்கு நான் வசியத்தான் சொல்கிறேன், கேட்டு நடங்க, நல்லா சொல்கிறேன். இதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய அசல் தத்துவம். அதுக்கு தான் நீங்கள் உங்களை படைச்சிருக்கிறோன்னு சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் இதே பயம், இதே இறை அச்சம் என்பது மற்றவங்கள்ட்டையும் இருக்குது. யார்கிட்ட? முஸ்லீம் அல்லாதவங்களுடைய இடத்துல பார்த்தோம்னா, பஸ்லேயோ கார்லேயோ நம்ம போகும் பொழுது பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துருப்பான், அவனுடைய வழிபாட்டுத்தலம் வரும் ரோட்டில், அப்படி இப்படிம்பான், ரொம்ப கூணி குறியிடுவான். அந்த கொஞ்சம் போகிறோன்னா பழைய மாதிரி ஆகிடுவார். அங்கே கொஞ்சோண்டு அச்சம் வந்துச்சு அவருக்கு. கொஞ்சம் நேரத்துக்கு என்ன பண்ணுச்சு, அச்சம் வந்துச்சு, அப்படியே கும்பிட்டாரு, இப்படின்னாரு, என்னமோ பண்ணார். அந்த மாதிரியா நம்ம அச்சம் தொழுவ மட்டும் கொஞ்சம் எல்லாருக்கும் பயந்த மாதிரி இருக்கிறது, அப்புறம் எப்படி ஒன்றால் இருந்துக்கிறது என்பது அல்ல. எல்லா நேரங்களிலும் நீங்கள் அல்லாஹ் உங்களை பார்க்கின்றான். அல்லாஹ்வுக்கு முன்னால் நீங்கள் இருக்கிறீங்க. நம்ம அல்லாஹு தாலாவுடைய சன்னிதானத்தை சந்திக்க வேண்டி இருக்குது, பதில் சொல்லியே ஆகணும், கபருக்கு போகணும், கேள்வி கணக்கு இருக்குங்கிற அந்த அச்சப்பாட்டோடு சதாவும் இருங்க. ஏன்னு கேட்டால் நான் உங்கள் கூடவே தான் இருக்கிறேன். ஐனமா குன்தும், நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் கூட நான் இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அந்த அச்சத்தோடு வாழ வேண்டும். இந்த தக்வாவை தான் அல்லாஹு தஆலா எல்லாத்துக்கும் எல்லா சமுதாயத்திற்கும் நாம் வசியத்தாகவே சொல்கிறேன்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ வணக்க வழிபாடுகள் இருக்கு இல்லையா? கலிமாவுக்கு அப்புறம் 4 தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ். இந்த 4 எதுக்காக வேண்டி செய்யப்படுதுன்னு கேட்டால், குர்ஆன் எடுத்து பார்த்தோம்னா இந்த 4 மூலமாக உங்களுக்கு தக்வா வரணும்னு தான் அல்லாஹ் நினைக்கிறான். இந்த 4 மூலமாக அல்லாஹ் விரும்புவது எதை? அந்த இபாதத்தில் தக்குவாவை மட்டும்தான் எல்லாம் எடுத்துக்கிறான். அந்த இபாதத்தில் தக்குவாவை மட்டும்தான் எடுத்துக்கிறான். பார்க்குறோம். இப்போது தொழுகை, நம்ம குனிஞ்சா என்ன, நிமிந்தா என்ன, அந்த வெளிரங்கமான பார்வையில் அல்லாஹ் பார்க்குறது இல்லை. சரியாக குனிறான், சரியாக நிமிடுறான், சரியாக சஜ்தா பண்ணுறாரு, அதனால் அந்த தொழுகை ஏற்றுக்கலாம் என்பதாக அல்லாட்ட இல்லை. அல்லாஹ் உங்கள் தொழுகையில் இருக்கக்கூடிய தக்குவாவை பார்க்குறான். குர்ஆனை திறந்த உடனே அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், இந்த குர்ஆன் யாருக்கு வழிகாட்டுமா? தக்குவாதாரிகளுக்கு மட்டும்தான் இந்த குர்ஆன் ஹிதாயத்து செய்யும். தக்குவா உள்ளவங்களுக்கு, அந்த உள்ளச்சம் உள்ளவர்களுக்கு. அந்த உள்ளச்சம் உள்ளவங்க யார்? அப்படி எக்ஸ்பிளைன் அவனே பண்ணுறான். யுகீமூன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், தொழுகையை சரியாக நிறைவேற்றுவாங்க, நாம் கொடுத்தவற்றிலிருந்து அவங்க சரியாக இறைவனுடைய பாதையில் கொடுப்பாங்க. மேல்மிச்சமானதை அல்லாஹ்வுக்காக வேண்டி பிறருக்கு செலவு செய்வார்களே, அந்த 2 அமலில் அல்லாஹ் தக்வாவை தான் பார்க்குறான். அந்த தொழுகையிலையும் அல்லாஹ் தக்வாவை தான் பார்க்குறான், உங்களுடைய தான தர்மங்கள்லையும் அல்லாஹ் தக்வாவை தான் பார்க்குறான். நான் கொடுத்ததா நான் பேர் வாங்கணும், எனக்கு பெருமை வரணும், இன்னார் இப்படி கொடுத்தாரு, இவர் வள்ளல், இப்படிலாம் சொல்லணுங்கிறதுக்காக வேண்டிய அல்ல, அல்லாஹ்வுக்கு என்னுடைய இறையச்சத்தை நான் காட்டணும், தக்வா. அப்போ தொழுகையின் மூலமும் தக்வாவை அல்லாஹ் எதிர்பார்க்குறான், உங்களுடைய சதகாக்கள் மூலமாக அல்லாஹ் தக்வா எதிர்பார்க்குறான். ரெண்டாச்சுங்களா? அடுத்து நோன்பு. நமக்கு தெரியும், குதிப அலைக்கும் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நோன்பை உங்களுக்கு நாம் விதியாக்கினதும் முன்னெல்லாம் விதியாக்கினதெல்லாம் நீங்கள் தக்வாவு உள்ளவங்க யாருன்னு நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்காக வேண்டி அப்படிங்கிறான் நோன்பை. ஹஜ்ஜை பற்றி சொல்லும் பொழுது வதஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா அப்படிங்கிறான். நீங்கள் ஹஜ்ஜுக்காக தயாராகுங்க, போங்க. போகிறதுக்கு முன்னால் ஏற்பாடெலாம் செய்கிறீங்கள்ல,
அப்போது பாஸ்போர்ட் எடுக்கிறது, சேர்த்து வைக்கிறது, அங்கே போனால் முக்கியமான பொருள்களை திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது, முக்கியமாக மாத்திரைகளெல்லாம் எடுத்துக்கிறது, என்னவெல்லாம் முக்கியமான உங்களுடைய சாதனங்களை எல்லாம் நீங்கள் சேமிப்பு செய்வீர்கள் அல்லவா, அவைகளிலெல்லாம் சிறந்த சேமிப்பு, சிறந்த உங்களுடைய சாதனம் என்பது தக்குவா தான் இருக்கணும். முதல்ல எல்லாம் இருக்குது, தக்குவா இல்லை. எல்லா செலவும் பண்ணார், நல்லா போனார், வந்தார், இறையச்சம்னா இல்லை, சும்மா அப்படியே 4 பேர் கூட போயிட்டு வீட்டில் உட்காந்துருக்குறோம், எல்லாரும் போயிட்டு வந்து ஹஜ் 2 பேர் போட்டுக்கிறாங்க, நம்மளும் போட்டுக்குவோம் என்பதாக சொல்லி போவது அல்ல ஹஜ். தக்குவா இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் குர்பானி செஞ்சாலும் கூட அல்லாஹ் தக்குவாவை தான் எடுத்துக்கிறான். தசை அதனுடைய ரத்தம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு போய் சேராது, அல்லாஹ்வுக்கு சேருவது உங்களுக்கு தக்குவா. அப்போ ஒவ்வொரு அமல்லையும் அல்லாஹ் எதிர்பார்ப்பது தக்குவாவை தான். எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தக்குவாவை அதிகமாக கேட்டாங்க. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஹுதா வத் துகா வல் ஆஃபாஃப வல் கினா. யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் ஹிதாயத்தை கேட்கின்றேன், வத் துகா தக்வாவை உள்ளச்சத்தை நான் கேட்கின்றேன். உன்னிடத்தில் இன்னா நஸ்அலுக்கல் ஹுதா வத் துகா வல் ஆஃபாஃப வல் கினா. ஆஃபாஃப்னு சொன்னாக்கா குற்றங்கள் பாவங்களை விட்டும் தப்பித்து வாழக்கூடிய வாழ்க்கையை கேட்கின்றேன். பிறரிடத்தில் யாசகம் கேட்காத தன்னிறைவை உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த தக்வா என்ற அந்த உள்ளச்சம் இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. எப்போ பார்த்தாலும் இருக்கணும் தக்வா என்பது. ஏன்னு கேட்டால் தொழுகையில் தக்பீர் கட்டிக்கிட்டோம்னு சொன்னால் அந்த தொழுகை எப்படி இருக்கணுமா, ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அந்த சொல்லிய கன்னக தராஹு ஃபைன்லம் தக்குன் தராஹு ஃபைன்னஹு யராக. தொழுகையில் தக்பீர் கட்டிட்டேன்னு சொன்னால் அல்லாஹுவை நீ பார்த்தால், முன்னால் அல்லாஹ் இருந்தால் எப்படி அச்சத்தோடு இருப்பாயோ அப்படி இரு. உனக்கு பார்க்க முடியல, அல்லாஹ் எனக்கு கண்ணுக்கு தெரிய போகிறதில்ல, அப்போ எப்படி இருக்கணுமா, உன்னை அல்லாஹ் பார்க்கணுன்ற அச்சத்தோடு தொழுது கொண்டு சொல்லுவாயா. அதான் தக்வா. எனவே இந்த தக்வாவின் காரணமாக அல்லாஹ் தஆலா வாழ்க்கையை சிறப்பாக்கி வைக்கிறான். எந்த அளவுக்கு சிறப்புன்னு கேட்டால் ஆயத்துகள் நிறைய சொல்லலாம். தக்வா இருந்தால், உள்ளால் கூட இறையச்சம் இருந்தால், அல்லாஹ் சொல்கிற வசியத்தை சரியாக நம்ம கடைப்பிடிச்சிட்டோம்னு சொன்னால், வமை யத்தகில்லாஹ, யார் அல்லாஹு தஆலாவை தனிமையில் இருக்கும் பொழுதும், அவர் கூட்டத்தில் இருந்தாலும் சரி, எந்த நேரத்திலும் அல்லாஹ் என்னை பார்க்குறான், நான் தப்பை பண்ணக்கூடாது என்று அல்லாஹ்வுக்கு பயந்து அந்த உள்ளச்சம் கொண்டு வாழ்வார்களோ, யஜ்அல் லஹு மக்ரஜன், அவருக்கென்று அல்லாஹு தஆலா வாழ்க்கையினுடைய எல்லா வழிகளையும் லேஸ் பண்ணி கொடுத்துருவான். துன்யாவும் சரி ஆகிரத்தும் சரி, அதில் அவர்களுக்கு நல்ல வழியை காட்டி கொடுத்துருவான். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர் விளங்காத, அறியாத, எதிர்பார்க்காத புறத்தில் இருந்து அவருக்கு ரிஸ்க்குகள் அல்லாஹ் கொடுக்க ஆரம்பிச்சுவான். தக்வாவின் காரணமாக, உள்ளச்சத்தின் காரணமாக அவருடைய காரியங்கள் லேசாகி விடுகின்றது. அவர்கள் அறியாத புறத்திலிருந்து ரிஸ்க்கும் அருளப்படும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா கூறுகின்றான். இது சம்பந்தமாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சுருக்கமாக ஒரு ஹதீஸுடைய விளக்கத்தை கூறி நாம் நிறைவு செய்து கொள்வோம். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் வருது. முந்தைய காலத்தில் பனி இஸ்ரவேலர்கள் காலத்தில் நடந்த ஒரு செய்தியை சொல்கிறாங்க. தக்வாவின் காரணமாக, உள்ளச்சத்தின் காரணமாக ஒரே ஒரு அமல் செய்திருந்தாலும் கூட அந்த அமலை அவர் வாழ்நாள் பூராவும் அதை கொண்டு அவர் பலன் பெறுவார் என்பதற்காக வேண்டி. அப்போ 3 நண்பர்கள் இருந்தார்கள். அந்த 3 பேர்களும் ஒரு ஊருக்கு பயணம் போகிறாங்க. ஒரு மலை பிரதேசம். அது போகும் பொழுது கடுமையான இருட்டு, காற்று, மழை வர மாதிரி இருக்கவே இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு குகைக்குள்ளே போயிடுறாங்க. நீங்கள் கேட்ட செய்தியாக கூட இருக்கலாம். குகைக்குள்ளே போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் அடித்த காற்றுல ஒரு பெரிய பாறை ஒன்று உருட்டிக்கிட்டு வந்து அவங்க உள்ளே போனாங்களே, அந்த குகைக்குள்ளே வாசலில் அப்படியே அடைச்சிச்சு. சுத்தமாக மூடிடுச்சு. காற்றுக்கு ஒன்றும் இல்லை, வெளிச்சம் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்புறம் வெளியே போகணும்ல. ஒரு நாள் ஆச்சு. 3 பேரும் தள்ளி பார்க்குறாங்க. மனுஷனாலே முடியாது. எந்த சத்தம் போட்டு கத்துனாலும் யாரும் வரமாட்டாங்க. அப்போது கத்துனாலும் வர்றதுக்கு ஆள் இல்லை, இவர்களால் தள்ள முடியாது, தானாக உருளுவதற்கு வழி இல்லை.
இந்த சூழ்நிலையில் அந்த 3 பேர்களும் முஸ்லீம்கள், தக்குவாதாரிகள். அப்போ அந்த 3 பேரும் ஒரு யோசனை பண்ணிக்கிறாங்க, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது, அல்லாஹ் தான் நம்மை பாதுகாக்க வேண்டும். அதனால் அல்லாஹ்வுடைய உதவியை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் இல்லையா, முந்தைய அப்போ அவங்க புள்ள வேதங்களில் சொல்லப்படுறது தான். அப்போ தக்குவா இருந்தால் காரியங்கள் லேசாகும், அல்லாஹ் அதுக்கு வழியை உண்டாக்குவான்னு சொல்லிட்டு, அதனால் 3 பேரும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது நன்மை செஞ்சுருப்போம்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று குற்றங்களை விட்டு தவிர்ந்திருப்போம், ஒரு நன்மைக்கான காரியம் செஞ்சுருப்போம். அதை சொல்லி நம்ம அல்லாஹ்ட்ட துவா கேட்கலாம். அந்த காரியத்தை உள்ளே வச்சு அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் இது நான் உனக்காக தானே செஞ்சேன் என்று சொல்லி, இதன் காரணமாக எனக்கு லேசை தாழ் நம்ம கேட்போம், அல்லாஹ் நம்மளுக்கு லேசாகிடுவான் என்று முடிவு செய்து அதில் ஒருத்தர் எந்திரிச்சார், சொன்னார், யா அல்லாஹ் உனக்கு தெரியாதா, எனக்கு தாய் தகப்ப இருந்தாங்க, வயோதிகர்களாக இருந்தாங்க, நான் அவங்க சாப்பிடாம நான் சாப்பிட்டதில்லை, அவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்கள நிம்மதி ஆக்கிட்டு தான் நான் சாப்பிடுவேன், ஏழைத்தான் நான். அதனால் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் நான் ஊருக்கெல்லாம் போயிட்டு சம்பாதிக்க போனால் வந்தேன், ராத்திரி ஆகிடுச்சு, வெறும் வயிற்றோடு தூங்கிட்டாங்க. வந்ததுக்கப்புறம் எது சாப்பாட்டுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி பால்கெல்லாம் கறந்து கொடுக்கலான்னு பண்ணால் அவங்க தூங்கிட்டாங்க. அவங்க தூங்கிட்டாங்களேங்கிறதுக்காக என் பிள்ளைகளெல்லாம் பசியாக கிடச்சி என் காலை சுற்றி வந்துச்சு, ராத்திரி எல்லாம் கழிச்சிட்டேன். அவங்க சாப்பிடாமல் நான் சாப்பிடக்கூடாது, அவங்க எழுப்புனா தூக்கம் கெட்டு போயிடுமேங்கிறதுக்காக வேண்டி அந்த இரவு பூரா நான் அவங்க காலடியில் உட்காந்து கிடந்தேன். என் பிள்ளைகளும் சாப்பிடல, என் தாய் தகப்பன் சாப்பிடலங்கிறதுக்காக வேண்டி, யா அல்லாஹ் நீ தாய் தகப்பனை மதிக்க சொன்னதுக்காகத்தான் நான் அந்த வேலையை செஞ்சேன், யா அல்லாஹ் அந்த ஒரு வேலையை நான் உனக்கு செஞ்சேன், உன்னுடைய திருப்திக்காக, அதை நீனும் பார்த்த அறிவேன், அந்த ஒரு செயலுக்காக வேண்டி ஏற்று என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சு இதை கொஞ்சம் வெளியே திறந்து விட்றேன் என்றால் துவா கேட்டார். உடனே ஒரு காற்று அடிச்சுட்டு லேசாக டப்புன்னு கொஞ்சம் லேசாகிடுச்சு, ஆனால் வெளியே போக முடியாது. 2வது ஒருத்தர் எந்திரிச்சார், என்ன சொன்னார், அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தி, அவர் தன்னுடைய நஃப்ஸை இச்சையை அடக்கியதற்காக வேண்டி ஒரு பொண்ணு மேலே அவருக்கு ஆசை இருந்துச்சு, அவருடைய சொந்தக்கார பொண்ணு தான், அதை கட்டிக்கணும், அதை அடையணுங்கிறதுக்காக ஒரு ஆசை. ஒரு நாள் யாருமில்லா நேரத்தில் ஒரு உதவி கேட்டு வந்தால், அந்த உதவி கொடுக்குற மாதிரி அவளுக்கு தொட போனார். அந்த பெண்ணு அவளை தொட நேரத்தில் அல்லாஹ்வை பயப்பட்டுக்கோ என்பதாக சொல்லிச்சு. உன்னுடைய அச்சம் எனக்கு திடீர்னு வந்துடுச்சு, அல்லாஹ் பார்க்குறான், யாருமே இல்லை தான், அந்த எண்ணத்தில் நான் யாரெல்லாம் உனக்காக நான் விட்டுட்டேன், இல்லைன்னா அன்றைக்கி நான் அதை ஒரு வழியாக போயிருப்பேன், கெட்டு போயிருப்பேன், நான் அதுக்காகத்தான் நான் தவிர்த்துக்கிட்டேன்னு சொன்னோடனே அதுக்காக எங்களை திறந்து விட்டுன்னு சொன்னாராம். சொன்ன உடனே அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் அதை கபூல் செஞ்சுட்டான். 3வதாக ஒருத்தர் இருந்துச்சார், அவர் சொன்னார், என்கிட்ட ஒரு ஆள் வேலை பார்த்தார், ஒரு கூலிக்கார ஆள், அது ஒரு நம்ம நாளைக்கு முன்ன அவர் என்கிட்ட ஒரு நாள் பூரா வேலை பார்த்துட்டு கூலி வாங்காமல் போயிட்டார். நான் என்ன பண்ணேன், அவருடைய கூலி நம்மகிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் வரவே இல்லை. நான் அந்த ஒரு நாள் கூலியை என்ன செஞ்சேன், ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று வாங்கினேன். அல்லாஹ்வுடைய கிருபையில் என் ஆடுகளோடு அதையும் சேர்த்து நான் வளர்த்தேன். அது பெண்ணாடாக இருந்ததுனால நிறைய குட்டிகள் போட ஆரம்பிச்சிடுச்சு, வேகமாக நிறைய குட்டிகளாக போடுது. என்ன செஞ்சேன், அதுக்காக வேண்டி தனியாக ஒதுக்கி வச்சு அதுக்கு ஒரு ஆள் ஒன்று போட்டால் அது ஒரு பண்ணையாகவே ஆகிடுச்சு. ஒரு 3 நாள் கழித்து அந்த ஆள் வந்தான், ஒரு நாள் வேலை பார்த்தேன், அதுக்கு உண்டான கூலியை கொடுங்களேன் என்று கேட்க வரும்பொழுது, அப்படியா சரி, அது ஒரு பாரு அந்த ஒரு ஆள் ஒன்று வச்சுருக்கிறேன் பாரு, அவனோடு சேர்த்து அப்படியே நீ அழைச்சிட்டு போன்னு சொன்னேன். அவன் சிரித்தான், இந்த கிண்டல் பண்ணுறீங்களா என்ன, ஒரு நாள் கூலி கேட்டால் ஒரு ஆட்டை மந்தியை கொடுக்குறீங்களேன்னு சொல்லிட்டு, இல்லைப்பா அது உன்னுடைய காசில் வாங்கின ஒரு சின்ன ஆடு தான் வாங்கினேன், எல்லாம் பறக்கத்து செஞ்சான், அதனால் அது உனக்கு தான் சொந்தம் என்பதாக, யாரெல்லாம் நான் உனக்காக தான் அதை செஞ்சேன், அடுத்த கூலியை நான் இப்போ தொடக்கூடாது, அடுத்த காசு ஹராம் என்பதற்காக வேண்டி உனக்கு தானே செஞ்சேன், உனக்கு தெரியாதான்னு சொன்னோடனே அந்த மலை பாறை முழுவதுமாக உருண்டு விட்டது. ஹதீஸில் வரக்கூடிய செய்தி. அப்போ அல்லாஹு தாலா தக்வாவை விரும்புகிறான், தக்வா உள்ளவர்களுக்கு அல்லாஹு தாலா ரகசியமான உதவி செய்கிறான், அறியாத பரத்தில் ரிஸ்கையும் அல்லாஹு தாலா கொடுக்குறான். இன்னும் பல சிறப்புகள் தக்வாவுக்கு இருக்குது. அதை தான் அல்லாஹ் நான் சொல்கிறான், உங்களுக்கு நான் தக்வாவை வசியத்து செய்கிறேன், உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கு முன் சென்ற எல்லா சமுதாயத்துக்கும் வேதம் வழங்கப்பட்டவர்களுக்கும் செஞ்ச தக்வா தான். ரொம்ப அன்பாக சொல்கிறேன், வசியத்தாக சொல்கிறேன், தக்வாவை கடைபிடியுங்கள் என்பதாக சொல்கிறான்.
அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த தக்வா என்ற உள்ளச்சத்தை கடைபிடித்து நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்துகளையும் சிறப்புகளையும் அடைந்து மறுமையில் அல்லாஹ் தஆலாவுடைய திருப்தியையும் உயர்வையும் பெறுவதற்கு நான் தௌஃபீக்கை செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.